Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 7th standard chapter 2 percentage and simple interestல exercise 2.1ல உள்ள remaining 4 to 12 sums பார்க்க போறோம். Page number 32 and 33ல இருக்கு. இது வந்து third term portions. போன வீடியோல நம்ம third sum வரைக்கும் பார்த்திருக்கோம். வீடியோ மிஸ் பண்ணவங்க கண்டிப்பா playlistல போய் பாருங்க. class 7 chapter 2 term 3 அப்படினு இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போவோம். Fourth sum, write each of the following fractions as percentage. So direct question கேட்டிருக்காங்க. fraction வந்து அப்படியே நம்ம percentageக்கு convert பண்ணணும். போன third sum வரைக்கும் நம்மளே fraction கண்டுபிடிச்சு நம்மளே percentageக்கு convert பண்ணிரணும். இந்த sum ரொம்ப சிம்பிளா கொடுத்திருக்காங்க. just fraction கொடுத்துட்டாங்க. அப்படியே நம்ம percentageக்கு convert பண்ண போறோம். so எதை ஒன்னு percentageக்கு convert பண்ணனும்னாலும் என்ன பண்ணனும்னு சொல்லிருக்கோம், multiply by 100% பண்ணணும். அவ்வளவுதான். என்னோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்தவங்களுக்கும் என்னோட வீடியோ வந்து கண்டினியூஸா பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பா இந்த கான்செப்ட் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். சோ வாங்க இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். fourth sum. fourth sum அதுல first subdivision question வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 36 by 15 கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்ம percentageக்கு கன்வர்ட் பண்ண போறோம். அப்ப percentageக்கு கன்வர்ட் பண்ணனும்னா just அத வந்து multiply by 100, இந்த நம்பர் அப்படியே multiply by 100% ன்னு பண்ணா percentageக்கு வந்து கன்வர்ட் ஆயிடும். இப்போ இதுக்கு அப்புறம் cancellation பண்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப கேர்ஃபுல்லாவும் இருக்கணும். ஓகே, cancellation பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இது ரெண்டும் 0 0 கேன்சல் பண்ணிடலாமா? yes. next இப்போ 5 உம் 10 உம் சேம் டேபிள்ல கேன்சல் ஆகும். 5 1s are 5, 5 2s are 10. அவ்வளவுதான், வேற எதுவுமே கேன்சல் பண்ண வேண்டாம். இப்போ 2 உம் 36 உம் சேம் டேபிள்ல கேன்சலேஷன் ஆகும். பட் இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாமா? நோ, பண்ணக்கூடாது. ஏன்னா இது ரெண்டும் நியூமரேட்டர். எப்பவுமே கேன்சல் பண்ணும்போது நியூமரேட்டர் வித் டினாமினேட்டர் மட்டும் தான் நம்ம கேன்சல் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆன்சர் வந்திருக்கு பாருங்க. பேலன்ஸ் வந்து 36 into 2. இந்த பர்சன்டேஜ் போட மறந்துடக்கூடாது. ஸோ 36 into 2 will be 72%. அவ்வளோதான். பார்த்தீங்களா, இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சம் வந்து நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அதுலேயே நம்ம செகண்ட் சப்டிவிஷன் சம் பார்த்துடலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 81 by 13 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே நம்ம பர்சன்டேஜ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ 81 by 30 into 100%. ஓகே, இப்போ இங்கே கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ இந்த 0வும் 0வும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இந்த 3யும் 10 வந்து சேம் டேபிளில் கேன்சல் ஆகாது. இப்போ இந்த 3யும் 81 சேம் டேபிள் ஆகுமான்னு பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக ஆகும். ஸோ 3 1s are 3. இந்த 8 வந்து 3 2s are 6 தான் வருது. பேலன்ஸ் வந்து 2 இருக்குது. அப்போ இங்கே வந்து 2 இங்கே சேர்த்துக்கிட்டா 21 ஆகிடும். 3 7s are 21. புரியுதா? ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? 27 into 10%. ஸோ 27 into 10% will be 270%. ஓகே, பர்சன்டேஜ்க்கு ஜஸ்ட் கன்வெர்ட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இந்த செகண்ட் சப்டிவிஷனும் உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 42 by 56 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம பர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ 42 by 56 அப்படியே இதை வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட வேண்டியது தான். பர்சன்டேஜ் மட்டும் போட மறந்துடக்கூடாது. ஓகே, இப்போ இதெல்லாம் சேம் டேபிளில் கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, இதெல்லாம் 2 டேபிளில் கேன்சல் ஆகுது சேம் நம்பரில். ஸோ இது ரெண்டுத்தையும் 2 டேபிளில் பண்ணலாம், இல்லைனா இது ரெண்டுத்தையும் கூட பண்ணலாம். யுவர் விஷ். ஸோ நம்ம இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிட்டு வரலாம் 2 டேபிளில். 2 2s are 4, 2 1s are 2. புரியுதா? கேன்சலேஷன்னா எனக்கு டிவைட் பண்ணுற மாதிரியே தான். நெக்ஸ்ட் 56 2 2s are 4. பேலன்ஸ் வந்து 1 16 இருக்குது. ஸோ 2 8s are 16. இப்போ அகெயின் 21 and 28 வந்து சேம் டேபிளில் கேன்சல் ஆகாதுன்னு நினைக்கிறேன். எஸ். வேறு இப்போ இது ரெண்டும் சேம் டேபிள் ஆகும்னு நினைக்கிறேன். 2 டேபிள் அகெயின் பண்ணலாமா? வாங்க. ஸோ 2 1s are 2, 2 9s are 18. இங்கே வந்து 2 5s are 10, 0 50 வந்திருக்கு. நெக்ஸ்ட் வேறு எந்த சேம் டேபிளில் கேன்சல் ஆகும்னு பாருங்கள்.
சாரி, நம்ம இங்கே ராங்காக கேன்சலேஷன் பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த ஃபைனல் ஸ்டெப்பில் இப்போ பண்ணல. அது 2 1s are 2, 2 4s are 8, 9s are கிடையாது. சாரி, 2 4s are 8. ஓகே, இது கரெக்டு தான். இப்போ இது ரெண்டும் மறுபடியும் சேம் டேபிளில் 2 டேபிள் ஆகும். 2 7s are 14. புரியுதா? இது எத்தனை டைம் வரும் பாருங்கள். 2 1s are 2, பேலன்ஸ் வந்து 2 2s are 4, பேலன்ஸ் வந்து 1 10, 2 5s are 10. ஸோ இங்கே 25 வந்திருக்கு, இங்கே 7 வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இது ரெண்டும் மறுபடியும் சேம் டேபிளில் கேன்சல் ஆகுது தான். அப்போ இது 21ம் 28ம் கூட சேம் டேபிளில் கேன்சல் ஆகும் போல். ஓகே, 21ம் 7ம் வந்து 7 டேபிளில் கேன்சல் ஆகும். ஸோ 7 1s are 7, 7 3s are 21. பார்த்தீங்களா? இப்போ இந்த 21ம் 28 கூட சேம் டேபிளில் 7 டேபிளில் கேன்சல் ஆகும். சம்டைம்ஸ் அப்படி தெரியலனா இப்படி கூட பண்ணிக்கலாம், பண்ணிவிட்டு ஃபைனலாக கேன்சல் ஆனால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கேன்சலேஷன் வந்து உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு எழுதிடலாம். 3 × 25ன்னு இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 75% வரும். ஓகே, ஸோ இந்த பர்சன்டேஜ் வந்து போட மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ இந்த தேர்ட் சப்டிவிஷன் சம் நல்லா கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இந்த கேன்சலேஷன் சொல்லித்தரேன் பாருங்கள், கவனிங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேன்சலேஷனே எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் அவங்களுக்காக தான் இதை மறுபடியும் நான் சொல்லித்தரேன், லிசன் பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லைங்க, 2 2 டேபிள்லேயே கேன்சல் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய டேபிளெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 2 2 டேபிளாக கேன்சல் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே, இது ரெண்டும் நான் 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்பர் எடுக்கணும், டிவைட் பண்ணுறோம்ல அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு நம்பர் எடுக்கணும். ஃபஸ்ட் நம்பர் வந்து 2 டேபிளில் 2 2s are 4 வரும். நெக்ஸ்ட் நம்பர் வந்து 2 1s are 2 வரும். கேன்சல் பண்ணிட்டோமா? இப்போ அகெயின் 2 டேபிள். இது வந்து 5 வந்து 2 டேபிளில் 2 2s are 4 தான் வரும். 5 இருக்குது, பட் இங்கே பேலன்ஸ் 1 இருக்கு இல்லையா? 5 - 4 1. அந்த 1 வந்து பக்கத்து நம்பரோடு சேர்த்துக்கணும், சின்னதாக எழுதிக்கோங்க. 16. இப்போ இந்த 16ங்கிறது 2 டேபிளில் 2 8s are 16 வரும். புரியுதா? இப்போ அகெயின் இந்த 21 and 28 வந்து 7 டேபிள் ஆகும். கேன்சலேஷன் பண்ணலாம், பட் போன சம்மில் வந்து நம்ம தெரியல அது நம்மளுக்கு. அதனால் இங்கே மறுபடியும் இதை ரெண்டுத்து 2 டேபிளில் பண்ணணும். ஸோ அது மாதிரி கூட பண்ணலாம், இல்லை இதை கூட 7 டேபிளில் பண்ணலாம். ஸோ 7 3s are 21, 7 4s are 28. புரியுதா? 3/4. நெக்ஸ்ட்டு இப்போ இது ரெண்டும், இப்போ மறுபடியும் இந்த 3 and 4 சேம் டேபிளில் கேன்சல் ஆகாது. இப்போ இந்த 4ம் 100ம் ட்ரை பண்ணணும். இந்த 3யும் 100ம் ட்ரை பண்ணக்கூடாது, ஏன்னா இது ரெண்டும் நியூமரேட்டர். இது இது வந்து டினாமினேட்டரில் 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இது நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் தான் கேன்சலேஷன் பண்ணணும் எப்பயுமே. இப்போ இது ரெண்டும் கூட சேம் டேபிள் 2 டேபிளில் கேன்சல் ஆகும், பண்ணலாம். ஸோ 2 2s are 4. புரியுதா? அப்போ இங்கே பாருங்கள், நான் வந்து 10 எடுக்கிறேன். ஸோ 2 5s are 10 வரும். நெக்ஸ்ட்டு நோ பேலன்ஸ். ஸோ இந்த 0 பேலன்ஸ் இருக்குது, அது அப்படியே போட்டுக்கோங்க. புரியுதா? இப்போ அகெயின் இது கூட 2 and 50 வந்து சேம் டேபிளில் கேன்சல் ஆகும். ஸோ 2 1s are 2. மறுபடியும் பாருங்கள், 5 எடுக்கிறேன். ஸோ 2 2s are 4 தான் வருது, பேலன்ஸ் 1 இருக்குது, இங்கே 10 ஆகிடும். ஸோ 2 5s are 10. ஸோ அதே தான் வந்திருக்கு பாருங்கள், 3 × 25. புரியுதா? ஸோ 75%. சேம் தான், ஒரு கன்ஃபியூஷனுமே கிடையாது. இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் மறுபடியும் போட்டிருக்கேன். இந்த சம் வந்து இவ்வளோ மட்டும்தான். இந்த சம் வந்து இவ்வளோ மட்டும்தான். ஓகே, தேர்ட் சப்டிவிஷன் கிளியர்? ஸோ உங்களுக்கு இந்த தேர்ட் சப்டிவிஷன் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்த்துடலாம் வாங்க. நிறைய பேர் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்ற நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. இது வந்து எல்லாருக்கும் புரியணும் இல்லையா? அதனால தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் அதை. ஓகே, ஸோ 4 சப்டிவிஷன் 2 1/4. ஸ்லோவாக போகிறேன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. இடையில வந்து நான் நிறைய டிப்ஸ் சொல்லியிருப்பேன், அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகே, இப்போ 2 1/4 வந்து நம்ம பர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். கிளியர்? இப்போது ஃபஸ்ட்டு இது ஃப்ராக்ஷனாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இது வந்து ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், கரெக்டாக? இப்போ இது வந்து எப்படி மாற்றணும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஆல்ரெடி நம்ம ஸ்மாலர் கிளாஸஸில் படிச்சிருப்போம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், வர ஆன்சரோட இதை ஆட் பண்ணணும், கரெக்டாக? ஸோ 4 2s are 8, 8 + 1 will be 9 இந்த டினாமினேட்டர் அப்படியே போடணும். இப்போ இந்த 9/4 வந்து பர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ 9/4 × 100%. இப்போது கேன்சலேஷன் பண்ண வேண்டியது தான். ஸோ 9ம் 4ம் சேம் டேபிளில் கேன்சல் பண்ணவே முடியாது, பட் 4ம் 100ம் சேம் டேபிள் ஆகும். 2 டேபிளில் பண்ணலாம் இதை, இல்லைனா இது ரெண்டும் 4 டேபிளில் கூட கேன்சல் பண்ணலாம், இல்லை 2 டேபிளாக கூட பண்ணலாம், நோ ப்ராப்ளம். 4 டேபிள்னால் ஒரே டைமில் கேன்சல் பண்ணிடலாம். 2 டேபிள்னால் 2 ஸ்டெப் வரும், அவ்வளோதான், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஓகே, நான் வந்து 4 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன், நீங்கள் 2 டேபிளில் கேன்சல் பண்ணி பாருங்கள். சேம் ஆன்சர் வருதா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே,
ஸோ 4 1s are 4, இங்கே வந்து 4 2s are 8 தான் வந்திருக்கு, பேலன்ஸ் வந்து 2 இருக்கு இல்லையா, ஸோ நான் இங்கே சேர்த்துக்கிறேன், இந்த நம்பர் வந்து 20 ஆகிடும். ஸோ 4 5s are 20. புரியுதா? ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது, 9 into 25%. ஸோ 9 into 25% மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 225%. புரியுதா? ஸோ இந்த ஃபோர்த் சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க ஃபோர்த் சம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பார்த்துடலாம். ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பாருங்கள், 1 3/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 5 1s are 5, 5 + 3 will be 8/5. ஸோ இந்த 8/5 வந்து நம்ம பர்சன்டேஜ்க்கு மாற்ற போகிறோம். ஸோ 8/5 into 100%. இப்போ நம்ம கேன்சலேஷன் பண்ணிடலாம். இப்போ இந்த 8ம் 5ம் சேம் டேபிள் ஆகாது, பட் 5ம் 100ம் வந்து சேம் டேபிள் ஆகும். 5 டேபிளே கேன்சல் பண்ணிடலாம். 5 1s are 5, 5 2s are 10, இந்த 0. ஸோ பேலன்ஸ் வந்து 8 into 20 இருக்குது, பர்சன்டேஜ் போட மறந்துடாதீங்க. ஸோ 8 into 20 will be 160%. ஓகே, வெரி சிம்பிள். இந்த தேர்ட் சம்மில் இருக்கிற 5 சப்டிவிஷன்ஸும் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபிஃப்த்து சம் பார்த்துடலாம். இந்த ஃபோர்த்து சம்மில் இருக்க 5 சப்டிவிஷனும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபிஃப்த்து சம் பார்த்துடலாம் வாங்க. அன்பு ஸ்கோர்ட் 436 marks out of 500 in his exams. What was the percentage he scored? இப்போது நீங்கள் எக்ஸாம்ஸ்லலாம் இவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் கன்வெர்ட் பண்ண தெரியாது. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். இப்போது அன்பு அப்படிங்கிறவங்க வந்து 436 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க 500க்கு. 500க்கு 436 மார்க்ஸ். ஸோ அதை வந்து பர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஸ்டினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எதை வந்து கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்கன்ட்டு. இந்த அவன் எடுத்த மார்க்ஸை வந்து அப்படியே பர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம ஃப்ராக்ஷன் எழுதினா மட்டும்தான் பர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்ண முடியும். ஒன்றும் ஃப்ராக்ஷன் எழுதணும், இல்லை டெசிமல் எழுதணும். ஸோ ஃப்ராக்ஷன் தான் நம்மளுக்கு எப்பயுமே ஈஸியாக இருக்கும் டேரெக்டாக எழுதுறது. ஸோ ஃப்ராக்ஷன் நம்ம எப்படி எழுதுறது, இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 436 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 500 அப்படின்னா எப்படி எழுதுவாங்க, எக்ஸாமில் பேப்பரில் எழுதுவாங்க இல்லையா, 500க்கு 436 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு அர்த்தம். இதுதான் ஒரு ஃப்ராக்ஷன். இதுதான் நம்ம வந்து பர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதுக்கு மீனிங் வந்து 436%ன்னு கிடையாது. இப்போ உங்கள் எக்ஸாம் பேப்பரில் நீங்கள் 100க்கு எழுதுனீங்கன்னா, ஒரு 100க்கு ஒரு 93 எடுக்கிறீங்கன்னா 93%ன்னு போட்டிருப்பாங்க. இது வந்து 100க்கு எழுதுனதுனால பர்சன்டேஜ், இது வந்து 500க்கு இருக்கிறதுனால இது அப்படியே நம்ம டைரெக்டாக பர்சன்டேஜ்னு போட முடியாது. புரியுதா நான் சொல்கிறது? இது டோட்டலாக 100ங்கிறது டோட்டலாக இருக்கிறது 100% தான். இது வந்து 500%க்கு 436%. புரியுதா? இப்போ நம்ம இதை வந்து 100%க்கு கன்வெர்ட் பண்ணணும். பர்சன்டேஜ்னாலே 100 தான். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதுதான் ஃப்ராக்ஷன், இதை ஜஸ்ட் அப்படியே பர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இவ்வளோ நம்ம அதானே பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஜஸ்ட் மல்டிப்ளை பை 100. ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம சொன்னது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டெப்ஸாக எழுதிடலாம். இப்போ வந்து நம்ம கொஷனில் கொடுத்துருக்கது அப்படியே எழுதியிருக்கோம். டோட்டல் மார்க்ஸ் வந்து 500. ஓகே, மார்க்ஸ் ஸ்கோர்ட் பை அன்பு வந்து 436. ஜஸ்ட் நான் அப்படியே ஸ்டெப்ஸ் எழுதியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட் நம்ம ஃப்ராக்ஷன் எப்படி எழுதணும்னு தெரியும் இல்லையா? ஸோ 500க்கு 436 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, அதுதான் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா பர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, வெரி சிம்பிள். இது அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணணும், 100%க்கு மல்டிப்ளை பண்ணிடணும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். பார்த்தீங்களா? இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், கேன்சலேஷன் பண்ணிடலாமா? ஸோ 0 0 கெட்ஸ் கேன்சல், this 0 கெட்ஸ் கேன்சல். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 436/500 இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ரெண்டும் சேம் டேபிளில் கேன்சல் ஆகாது. ஸோ அப்படியே நம்ம எழுதிடலாம். 436/5%. இப்படி விடக்கூடாது, இதை நம்ம டிவைட் பண்ணி எழுதணும். புரியுதா? ஏன்னா பர்சன்டேஜ்க்கு எழுத சொல்லியிருக்காங்களே, மார்க்ஸ் எப்பவுமே நம்ம பர்சன்டேஜில் தான் எழுதுவோம், ஃப்ராக்ஷனில் எழுத மாட்டோம். ஸோ இப்போ வந்து பர்சன்டேஜ்க்கு எழுதிடலாம். ஸோ 436 5ஆல் டிவைட் பண்ணோம். டிவைட் ஆகாது, கேன்சல் ஆகாது சென்ஸ் டெசிமலில் வரும் ஆன்சர். ஓகே, நவ் இப்போ என்ன வரும் பாருங்கள், 5 8s are 40, பேலன்ஸ் வந்து 3. நெக்ஸ்ட் இந்த 6 போடலாம். நெக்ஸ்ட்டு 6 5s are 30, 7 5s are 35. கரெக்டாக? பேலன்ஸ் வந்து 1.
இப்போது இன்னும் சம் முடியல, 0 ஆகிற வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணணும் கரெக்டாக. இல்லைனா நம்ம வந்து இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதணும். எப்போயுமே அந்த பர்சன்டேஜெலாம் மார்க்ஸ் எல்லாம் நம்ம வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுத மாட்டோம், டாட்டில் டெசிமல் எழுதுவோம், இல்லை ஹோல் நம்பராக எழுதுவோம் கரெக்டாக. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இதுக்கப்புறம் நம்பர் இல்லை, இப்போ என்ன பண்ணலாம், பாயிண்ட் வச்சு ஒரு 0 சேர்த்துக்கலாம் கரெக்டாக. அந்த 0வை நான் இப்போ இறக்க போகிறேன். இப்போ டெசிமலுக்கு அப்புறம் உள்ள நம்பர் இறக்கிறதுனால கோஷன்ட்லேயும் டெசிமல் வைக்கணும். ஞாபகம் இருக்கா இந்த டிவிஷன்? என்னுடைய வீடியோ வந்து கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது புரியும். இப்போ என்ன வரும், 5 டேபிளில் 10 வந்து 2 டைம்ஸ் வரும். 5 2s are 10. ஸோ ரிமைண்டர் இஸ் 0. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 87.2%. புரியுதா? அவ்வளோதான். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த பர்சன்டேஜ் he scored? So 87.2% அன்பு ஸ்கோர். இது எழுதணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் இதோட கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த 5th சம் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக காட்டுறேன். 5th சம். ஓகே, 5th சம் கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் இப்போ நம்ம 6th சம் பார்த்துடலாமா? 6th சம். Write each of the following percentage as fraction. இப்போ இவ்வளோ நேரம் வந்து ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டு பர்சன்டேஜ்க்கு மாற்ற சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அதுக்கு அப்படியே வைஸ் வர்ஸ் ஆப்போசிட், பர்சன்டேஜை கொடுத்துட்டு ஃப்ராக்ஷனுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பண்ணணும். ஃப்ராக்ஷன் கொடுத்து பர்சன்டேஜ்க்கு மாற்ற சொன்னால் மல்டிப்ளை பை 100 பண்ணோமா, இப்போ பர்சன்டேஜ் கொடுத்து ஃப்ராக்ஷனுக்கு மாற்ற சொன்னால் டிவைட் பை 100 பண்ணணும். அவ்வளோதான். ஓகே, இந்த பர்சன்டேஜ் வந்து எழுதக்கூடாது ஃபைனல் ஆன்சர், பர்சன்டேஜ் வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ ஜஸ்ட் அப்படியே நம்ம டிவைட் பை 100ன்னு போட்டுருவோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, கம்ப்ளீட் பண்ணிடலாம் வாங்க. 6th சம். 6th சம் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 21%ன்னு கொடுத்துருக்காங்க. இது அப்படியே நம்ம ஃப்ராக்ஷனுக்கு எழுதணும், ஃப்ராக்ஷனுக்கு அப்படியே மாற்றணும். ஸோ என்ன பண்ணணும், இந்த பர்சன்டேஜை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணணும்னா என்னதுன்னா 100ஆல் டிவைட் பண்ணிடணும். அப்போ பர்சன்டேஜ் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது இதுக்கப்புறம் இதை ஃப்ராக்ஷன்லாம் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இதை டிவைட் பண்ணி டெசிமல்லாம் எழுதக்கூடாது. இப்போ இது ரெண்டும் சேம் டேபிளில் கேன்சல் ஆகுமான்னு பார்க்கணும். 21/100 வந்து சேம் டேபிள் ஆகாது, ஸோ அப்படியே விட்டுடலாம். அவ்வளோ, இதுதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இதுலேயே 93.1% கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிவைட் பை 100 போட்டுடலாம், ஃப்ராக்ஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு. ஸோ 93.1/100. ஸோ 93.1/100. ஸோ இந்த டெசிமலை நம்ம ரிமூவ் பண்ணோம் இல்லையா, எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். டெசிமலை ரிமூவ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஓகே, இப்போது டெசிமலை ரிமூவ், ஏன்னா டெசிமல் ரிமூவ் பண்ணுறதுலாம் நம்ம போன எக்ஸசைஸில் போன சாப்டரில் பார்த்துருக்கோம். இதனால் நம்ம அப்படியே ரீகால் பண்ணுறோம் பாருங்கள். இந்த டெசிமலை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன வரணும், எனக்கு டெசிமல் வந்து ரைட் சைடில் வரணும். அப்போ தான் டெசிமல் வந்து போகும். லெஃப்ட் சைடில் வந்தால் டெசிமல் வந்து போகாது கரெக்டாக. இந்த டெசிமல் வந்து நான் ரைட் சைடில் மூவ் பண்ணணும். புரியுதா? ஓகே, ரைட் சைடில் மூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் இந்த டெசிமல் வந்து ரைட் சைடில் மூவ் ஆகும் கரெக்டாக. மல்டிப்ளை வித் 10, 100, 1000, 10,000 அந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் டெசிமல் வந்து ரிமூவ் ஆகும். ஞாபகம் இருக்கா? ஏன்னா லெஃப்ட் சைடில் மூவ் ஆனால் டிவைட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? போன சாப்டரில் நம்ம பார்த்துருக்கோம். அப்போது மல்டிப்ளை வித் எந்த நம்பரால் பண்ணணும், எந்த நம்பராலனா டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ ஒரு 0வால் மல்டிப்ளை பண்ணிடணும். அவ்வளோதான். புரியுதா? அப்போது நியூமரேட்டரை எதால் பண்ணுறோமோ டினாமினேட்டர்லையும் அதால் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃப்ராக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகாது கரெக்டாக. அதாவது ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். இப்போ இதை வந்து எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணாலும் பரவாயில்ல. இப்போ நம்மளுக்கு நியூமரேட்டரில் தான் டெசிமல் இருக்குது, அதுதான் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ நியூமரேட்டரை எதால் மல்டிப்ளை பண்ணுறீங்களோ அதே சேம் நம்பரை டினாமினேட்டர்லையும் பண்ணிவிடுங்க, அந்த டெசிமல் ரிமூவ் ஆகிடும். புரியுதா? ஸோ இப்போ என்ன வரும், 931/1000. கிளியர்? ஸோ உங்களுக்கு இது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் எப்படி 931 வருதுன்னு தெரியுதா? எப்படி வந்துச்சு? 93.1 × 10.
ஸோ 9310 போடுவோமா, ஞாபகம் இருக்கா? ஸோ ஒரு நம்பருக்கு முன்னாடி டெசிமல் இருக்குது. ஸோ நம்மளும் ஒரு நம்பருக்கு முன்னாடி டெசிமல் வச்சா இங்கே வரும். ஸோ அந்த ஜீரோக்கு வந்து நோ வேல்யூ. கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த செகண்ட் சப்டிவிஷன் சம். நோ டவுட் அபவுட் இட். நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் வந்து 151% கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பர்சன்டேஜை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே டிவைட் பை 100 போட்டால் பர்சன்டேஜ் ரிமூவ் ஆகிடும். இப்போ பாருங்கள், இது ரெண்டும் சேம் டேபிளில் கேன்சல் ஆகுதான்னு பார்க்கணும். கண்டிப்பாக ரெண்டும் சேம் டேபிளில் ஆகாது. ஸோ அவ்வளோதான் விட்டுடலாம். திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்த்துடலாம். ஃபோர்த் சப்டிவிஷன் வந்து 65%ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதையும் நம்ம ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணால் என்ன வரும்? 65/100ன்னு வரும். இப்போ 65 பார்க்கும்போது சேம் டேபிளில் கேன்சல் ஆகும். ரெண்டுமே 5 டேபிளில் கேன்சல் ஆகுமா? ஸோ பண்ணலாம். 5 1s are 5, 6 இருக்கீங்க, 5 தான் எடுத்திருக்கேன் நான், பேலன்ஸ் 1 15 இருக்குது. ஸோ 3 5s are 15. புரியுதா? நெக்ஸ்ட்டு 5 2s are 10. நெக்ஸ்ட் இந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 13/20 இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ இந்த ஃபோர்த் சப்டிவிஷன் கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பார்த்துடலாம். 0.64%. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஃப்ராக்ஷனுக்கு வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். என்ன வரும்? 0.64/100. பர்சன்டேஜ் வரக்கூடாது டிவைட் பண்ணும்போது. நவ் இப்போ இதோட இந்த சம் முடிக்க முடியாது, ஏன்னா டெசிமலில் இருக்குது. அந்த டெசிமலை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ தான் பார்த்தோம் செகண்ட் சப்டிவிஷனில். அதே மாதிரி தான் டெசிமல் ரிமூவ் பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் டெசிமல் வந்து ரிமூவ் ஆகும். டெசிமல் வந்து இங்கே வரணும். அப்போ எத்தனை நம்பர் தள்ளி வரணும்? 1 2. டெசிமலுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது. அப்போது 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நியூமரேட்டரை வந்து எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோமோ சேம் அதே நம்பரை டினாமினேட்டராலையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 64 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 10,000ன்னு வருமா? புரியுதா? இது எப்படி 64 வந்துச்சுன்னு தெரியுதா உங்களுக்கு? 0.64 × 100. ஸோ என்ன வரும்? 0 64 100. 0 2 0. அப்போ எத்தனை நம்பர் தள்ளி டாட் இருக்குது? 1 2. ஸோ 1 2 இதுக்கு வேல்யூ இல்லை, இதுக்கும் வேல்யூ இல்லை. ஸோ இந்த லாஸ்ட் சாப்டரை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இது புரியும். ஓகே, இப்போ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிட முடியாது, ஏன்னா இது ரெண்டும் சேம் டேபிளில் கேன்சல் ஆகுமா? எந்த டேபிளில் கேன்சல் பண்ணிகிட்டே வரலாம் பாருங்கள். 64 அந்த 10,000 2 டேபிளாகவே கேன்சல் பண்ணிட்டு வரலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, இது ரெண்டும் 2 டேபிளில் கேன்சல் ஆகும். ஸோ 2 3s are 6, 2 2s are 4. இது 2 5s are 10, 10 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த 3 0 அப்படியே போடுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், அகெயின் இது 2 டேபிளில் கேன்சல் ஆக தான் செய்யும். கரெக்டாக? பண்ணலாமா 2 டேபிளில்? ஸோ 2 1s are 2, பேலன்ஸ் வந்து 1 இருக்குது, 12 ஆகிடுச்சு. 2 6 are 12. புரியுதா? இங்கே 2 2s are 4, பேலன்ஸ் 1 இருக்குது, 10 ஆகிடுச்சு. 2 5s are 10. நெக்ஸ்ட் இந்த 2 0 அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அகெயின் இது ரெண்டும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? இல்லை 4 டேபிளில் பண்ணுறதாலும் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ பண்ணிக்கலாம். 2 டேபிளே பண்ணுறேன். 2 8s are 16. இங்கே பாருங்கள், 2 1s are 2. நெக்ஸ்ட் இந்த 5 எடுக்கிறேன். 2 2s are 4, பேலன்ஸ் 1 இருக்குது, இது 10 ஆகிடுச்சு. 2 5s are 10. நெக்ஸ்ட் இந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். அகெயின் இது ரெண்டும் 2 டேபிளில் கேன்சல் ஆகும். ஸோ 2 4s are 8, 2 6 are 12. நெக்ஸ்ட் இந்த 5 எடுக்கிறேன். 2 2s are 4, பேலன்ஸ் 1 10, 2 5s are 10. ஸோ இதுக்கப்புறம் இந்த 4 625 2 டேபிளில் எந்த டேபிளையும் கேன்சல் ஆகாது. ஸோ வாட் இஸ் த ஃபைனல் ஆன்சர்? 4/625 இஸ் த ஆன்சர். ஃப்ராக்ஷனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஃப்ராக்ஷன்னு சொல்லும் போது ஃபைனலாக ஒரு ஃப்ராக்ஷன் மட்டும்தான் இருக்கணும், சிம்பிளஸ்ட் ஃப்ராக்ஷனாக இருக்கணும், டெசிமல் எதுவும் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இந்த ஃபிஃப்த்து சப்டிவிஷன் சம் வந்து நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சிக்ஸ்த்து சம்மில் இருக்கிற ஆல் சப்டிவிஷன்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போது செவன்த்து சம் பார்த்துடலாம் வாங்க. செவன்த்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். செவன்த்து சம் பாருங்கள். இனியன் பாட் 5 dozen எக்ஸ். ஸோ இனியன் அப்படிங்கிறவங்க 5 dozen எக்ஸ் வந்து வாங்குறாங்க. அவுட் ஆஃப் தட் 5 dozen எக்ஸ் 10 எக்ஸ் ஆர் ராட்டன். ராட்டன்னா என்னது? கெட்டு போச்சு, 10 எக்.
அப்போ ஃபஸ்ட்டு அவங்க 5 டசன்னா அது எத்தனை எக்கு வாங்கியிருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ் கரெக்டாக. அப்போது ஒரு டசனில் வந்து 12 எக்ஸ். அப்போது 5 டசனில் எத்தனை எக் இருக்கும்? 12 5s are 60 எக்ஸ் இருக்கும் 5 டசனில். புரியுதா? அந்த 60 எக்ஸில் 10 எக்ஸ் வந்து அழுகிருச்சு, கெட்டு போச்சு. புரியுதா? அப்போ எத்தனை எக்கு நல்லா இருக்குது? 50 எக்கு நல்லா இருக்குது, 10 எக்கு வந்து ராட்டன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எதை கேட்குறாங்கன்னா எக்ஸ்பிரஸ் த நம்பர் ஆஃப் குட் எக்ஸ் ஆஸ் பர்சன்டேஜ். நம்பர் ஆஃப் குட் எக்ஸ் தான் கேட்குறாங்க, அதை பர்சன்டேஜில் எழுத சொல்கிறாங்க. அப்போது ஃப்ராக்ஷன் ஆஃப் குட் எக்ஸ் வேணும் நம்மளுக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குட் எக்ஸ் தான் கேட்குறாங்க, பேட் ராட்டன் எக்ஸ் கேட்கல. புரியுதா? அப்போது ஃப்ராக்ஷன் ஆஃப் குட் எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது ஃப்ராக்ஷன் ஆஃப் குட் எக்ஸ் என்ன வரும்? டோட்டல் 60 எக்கில் 50 தான் நல்லா இருக்குது. அப்போ 50/16 தான் எழுதணும் ஃப்ராக்ஷன், 10/16 எழுதக்கூடாது. நல்லா கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் ராட்டன் எக்ஸ்ன்னு கேட்டால் தான் 10/60. இப்போ அவங்க குட் ஒன்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ 50/60 தான் நம்ம பர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 50/60 × 100%. புரியுதா? இதுதான் இந்த சம்மோட கான்செப்ட். நம்ம இப்போ நான் சொன்னது அப்படியே எழுதிடுறேன். 1 டசனில் வந்து 12 எக்ஸ் இருக்கும். அப்போ 5 டசனில் வந்து 12 × 5 will be 60 எக்ஸ் will be there. அதில் என்ன சொல்லிட்டாங்க, நம்பர் ஆஃப் ராட்டன் எக்ஸ் வந்து கொஷனில் கொடுத்துருக்கிறது 10. இப்போது அவங்க வந்து கொஷனில் வந்து ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் குட் ஒன்ஸ் தான் கேட்குறாங்க. அதனால் நம்ம நம்பர் ஆஃப் குட் எக்ஸும் கண்டுபிடிச்சாகணும். புரியுதா? இல்லை அவங்க ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் ராட்டன் எக்ஸ்னால் குட் ஒன்ஸ் கண்டுபிடிக்கவே வேண்டாம். அப்போது 60லேருந்து 10 எக்ஸ் மைனஸ் பண்ணால் நம்பர் ஆஃப் குட் எக்ஸ் வந்து 50. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃப்ராக்ஷன் ஆஃப் குட் எக்ஸ். ஏன்னா அவங்க வந்து பர்சன்டேஜ் வந்து குட் எக்ஸ்க்கு தான் கேட்குறாங்க. அப்போது ஃப்ராக்ஷன் என்ன வரும், அவுட் ஆஃப் 60ல் 50 தான் குட் ஒன்ஸ். அப்போ இதை தான் நம்ம வந்து இப்போ பர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் சம் தான், கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சிம்பிள். அப்போது இந்த 50/60 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் பர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் ஆகும். புரியுதா? பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா பர்சன்டேஜை இன்சர்ட் பண்ணுறோம். பர்சன்டேஜ் ஃபைனல் ஆன்சரில் எழுத போகிறோம். அப்போனா 100%ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். பர்சன்டேஜை வந்து ரிமூவ் பண்ணணும்னா 100ஆல் டிவைட் பண்ணணும். இந்த கான்செப்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ நம்ம கேன்சலேஷன் பண்ணிடலாம். ஸோ இந்த ஜீரோக்கு இந்த 0 கேன்சல் பண்ணலாமா? இல்லை இந்த 0 கூட பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ இந்த 6ம் 10ம் சேம் டேபிள் ஆகும். ஸோ 2 டேபிளில் பண்ணிக்கலாம். 3 2s are 6, இங்கே வந்து 2 5s are 10. இப்போ வேறு என்ன கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கணும். வேறு எதுவும் கேன்சல் ஆகாது. 3யும் 5யும் 50யும் சேம் டேபிள் ஆகாது. பட் 50யும் 5யும் சேம் டேபிள் ஆகும். பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஓகே, இங்கே கம்ப்ளீட் பண்ணிடலாம் ரிமைனிங் பேலன்ஸ். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 50/3 × 5% இருக்குது. கரெக்டாக? இதுதான் இப்போ பேலன்ஸ் இருக்கிறது. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். இதையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 × 25 will be 250/3%. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணி தான் எழுதணும். கரெக்டாக? ஏன்னா பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே நான் டிவைட் பண்ணுற பாருங்கள். 250 3ஆல் டிவைட் பண்ணணும். எப்படி பண்ணுறது பாருங்கள். 3 8s are 24, பேலன்ஸ் வந்து 1, இந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 3 3s are 9, பேலன்ஸ் வந்து 1. இதுக்கப்புறம் வந்து நம்பர்ஸ் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டெசிமல் வச்சு ஒரு 0 சேர்த்துக்குவோம். ஸோ அந்த 0 வந்து நான் இறக்க போகிறேன். ஸோ டெசிமல் அப்புறம் உள்ள நம்பரை இறக்குறதுனால கோஷன்ட்லேயும் டெசிமல் வைக்கணும். ஞாபகம் இருக்கா? இப்போது 3 3s are 9, பேலன்ஸ் 1. ஸோ அகெயின் நீங்கள் போட்டுக்கிட்டே போனாலும் ஏன்னா பேலன்ஸ் 1 1 வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 83.3%. புரியுதா? ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் குட் எக்ஸ் வந்து 83.3%. அவ்வளோதான். ஸோ இந்த சம் இங்கேருந்து இப்படி. ஸோ இந்த 7th சம் வந்து நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம 8th சம் பார்த்துடலாம். 8th சம் பாருங்கள். இன் அன் எலெக்ஷன் candidate X secured 48% of votes. அதாவது ஒரு எலெக்ஷனில் கேண்டிடேட் எக்ஸுங்கிறவங்க 48% ஆஃப் ஓட் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. 48% ஆஃப் த ஓட். வாட் ஃப்ராக்ஷன் வில் ரெப்ரசன்ட் ஹிஸ் ஓட்ஸ்? அதாவது ஃப்ராக்ஷனுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. கொஷின் உங்களுக்கு புரியுதா? இன்டெரக்டாக கேட்டிருக்காங்க. இன் அன் எலெக்ஷன் கேண்டிடேட் எக்ஸ் செக்யூர்ட் 48% ஆஃப் ஓட்ஸ். பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து வாட் ஃப்ராக்ஷனுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க.
அப்போ ஈஸி தானே. பர்சன்டேஜ்க்கு ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா என்ன பண்ணணும், டிவைட் பை 100. இந்த பர்சன்டேஜை ரிமூவ் பண்ணணும். ஸோ பர்சன்டேஜை ரிமூவ் பண்ணணும்னா டிவைட் பை 100 பண்ணால் மட்டும்தான் பர்சன்டேஜ் போகும். பர்சன்டேஜை இன்சர்ட் பண்ணணும்னா மல்டிப்ளை பை 100% பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம போட்டுடலாம் இப்போ இந்த சம், 8th சம்மு. ஸோ நம்ம ஸ்டெப் எழுதியிருக்கோம் பாருங்கள். பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் ஸ்டெப்பு, பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் செக்யூர்ட் பை கேண்டிடேட் எக்ஸ் 48%. இதை தான் அவங்க வந்து ஃப்ராக்ஷனில் கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜை வந்து ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணுன்னா ஜஸ்ட் வந்து டிவைட் பை 100 பண்ணால் ரிமூவ் ஆகிடும். இப்போ வந்து இதை நம்ம இப்படி விட முடியாது, ஏன்னா சிம்பிளஸ்ட் ஃப்ராக்ஷனாக எழுதணும் இல்லையா ஃபைனலாக எழுதும் போது. ஸோ கேன்சலேஷன் கண்டிப்பாக பண்ணணும். 2 டேபிளே பண்ணலாம், இல்லை 4 டேபிளில் கூட கேன்சல் ஆகும். 4 டேபிளில் பண்ணலாமா? 4 1s are 4, 4 2s are 8. புரியுதா? நெக்ஸ்ட் இப்போ இது பாருங்கள், எந்த சேம் டேபிளில் கேன்சல் ஆகுது பாருங்கள். 4 டேபிளில் 4 2s are 8. புரியுதா? 8 தான் போயிருக்கு, பேலன்ஸ் 2 20, 4 5s are 20. ஸோ இதுக்கப்புறம் இது ரெண்டும் சேம் டேபிளில் கேன்சல் ஆகாது. ஸோ 12/24 இஸ் த ஆன்சர். புரியுதா? இந்த 8th சம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே, நெக்ஸ்ட் சம் நம்ம பார்த்துடலாம். 9th சம் பார்த்துடலாம். 8th சம் ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க. 8th சம் கிளியர். நெக்ஸ்ட் வந்து நம்ம 9th சம் பார்த்துடலாம். ரஞ்சித்ஸ் டோட்டல் இன்கம் வாஸ் 7,500. ஸோ ரஞ்சித்தோட டோட்டல் இன்கம் வந்து 7,500. ஹீ சேவ்ட் 20% ஆஃப் ஹிஸ் டோட்டல் இன்கம். ஃபைண்ட் த அமௌண்ட் சேவ்டு பை ஹிம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் நம்ம வந்து கொஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரஞ்சித் அப்படிங்கிறவங்க வந்து இன்கம் வந்து 7,500 வந்து சம்பாதிக்கிறாங்க, அவனோட சேலரின்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து 25% வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. புரியுதா? அதாவது இது வந்து 100% இன்கம். 25% ஆஃப் ஹிஸ் டோட்டல் அப்படின்னா என்னது? 25% ஆஃப் டோட்டல்னு அர்த்தம். ஃபைண்ட் த அமௌண்ட் சேவ்ட் பை ஹிம். இப்போ வந்து இது வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க 25%. இதை வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா? அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க சேவ் பண்ணியிருக்காங்க, அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம அது வந்து எவ்வளோ ருபீஸ் வந்து சேவ் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி இப்போ சொல்லணும். ஓகே, ஃபஸ்ட் நம்ம கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது 100% எப்படி பிரிக்கலாம்? இதை 25%னா 4 25 சேர்ந்தால் தான் 100. அப்போ இது 4 டிவிஷனாக பிரித்தா மட்டும்தான், அதாவது 4 டிவிஷனாக பிரித்தா மட்டும்தான் இது வந்து 4 ஈக்குவல் டிவிஷனாக பிரித்தா மட்டும்தான் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கிடைக்கும். அது ஒரு மெத்தட், டைரக்ட் மெத்தட். ஓகே, இல்லைனா இதை வந்து 4ஆல் கூட டிவைட் பண்ணிவிட்டு இதோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பட் அது வந்து எல்லா சம்முக்குமே வந்து சூட்டபிள் ஆகாது. ஏன்னா இது வந்து எக்ஸாக்டாக 25ன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது 100ல் 4 டிவிஷனாக கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் 16% கொடுப்பாங்க, அப்போல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ சொல்கிற மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிடலாம் வாங்க. 9th சம்மை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொஸ்டினில் கொடுத்தது அப்படியே நம்ம எழுதிடலாம். டோட்டல் இன்கம் வந்து rupees 7,500, சேவிங்ஸ் வந்து 25%ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து அமௌண்ட், அதை வந்து அமௌண்ட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். அமௌண்ட் சேவ்ட் பை ரஞ்சித். அப்போ எவ்வளோ அவங்க சேவ் பண்ணியிருக்காங்க? கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 25% ஆஃப் இன்கம்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா? இந்த வேர்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்கம்லேருந்து 25% வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. புரியுதா? அதாவது 25% ஆஃப் இன்கம் என்னது? 7,500. புரியுதா? இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 25% இன்ட்டு 7,500 எழுதலாமா? ஏன்னா இந்த ஆஃப்ங்கிறது மல்டிப்ளிகேஷன் ஞாபகம் இருக்கா? ஸ்மாலர் கிளாஸஸில் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இது வந்து அமௌண்ட்டுக்கு எழுதணும். அப்போனா என்ன அர்த்தம்? இந்த பர்சன்டேஜை ரிமூவ் பண்ணணும். அப்போ பர்சன்டேஜை ரிமூவ் பண்ணுறதுனா என்னது? 100ஆல் டிவைட் பண்ணால் மட்டும்தான் பர்சன்டேஜ் வந்து ரிமூவ் ஆகும். புரியுதா? மீதி இருக்கிறத நான் அப்படியே போட்டுக்கிறேன். இந்த பர்சன்டேஜ் வந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, அமௌண்ட்டுக்கு கேட்குறாங்க, இன்டைரக்டாக கேட்குறாங்க. அப்போது இதை வந்து நம்ம 100ஆல் டிவைட் பண்ணால் மட்டும்தான் இந்த பர்சன்டேஜ் வந்து ரிமூவ் ஆகும். புரியுதா? அப்போது இப்போ என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாமா? 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், வேறு எதுவும் கேன்சல் ஆகாது. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது 25 இன்ட்டு 75. ஸோ 25 75 மல்டிப்ளை பண்ணிடலாம். இங்கே பண்ணவா?
நீங்கள் வந்து இந்த பக்கம் பண்ணுங்கள். ரஃப் காலமில் எனக்கு அங்கே ஸ்பேஸ் இல்லாதனால இந்த பக்கம் பண்ணுறேன். 5 5s are 25, 5 balance 2, 7 5s are 35, 35 plus 2 37, next 2 table, 5 2s are 10, balance 1, 7 2s are 14, 14 plus 1 will be 15. So 5 7 8, so 1875. ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க சேவ் பண்ணுறாங்க? ₹1875 rupees வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. 25% ஆஃப் 7,500னா 1875 rupees தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த 9th சம் வந்து நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. Very simple sum. Okay. Next வந்து நம்ம இதில் உள்ள objective type questions பார்த்தலாம். ஒரு 3 sums இருக்குது, அதையும் நம்ம இந்த வீடியோவில் முடிச்சிடலாம். 10th sum. Tendril saved 1/4 of her salary. Her savings percentage is dash அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டெண்ட்ரல் அப்படிங்கிறவங்க 1/4 ஆஃப் ஹிஸ் சேல்ரி, புரியுதா? 1/4 ஆஃப் ஹர் சேல்ரி வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை வந்து பர்சன்டேஜ்க்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. இதை வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இதை வந்து நம்ம பர்சன்டேஜ்க்கு மாற்றணும்னா 1/4 × 100% பண்ணுவோமா? கரெக்டாக பர்சன்டேஜ்க்கு மாற்றணும்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? அப்போ கேன்சல் பண்ணால் 4 1s are 4, 4 2s are 8, பேலன்ஸ் வந்து 2 இருக்குது, 20, 4 5s are 20. ஸோ என்ன ஆன்சர் வருது? 25%. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். புரியுதா? நெக்ஸ்ட்டு 11th சம் பார்த்துடலாம். Kavin scored 15 out of 25 in a test. The percentage of his mark is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதை வந்து பர்சன்டேஜ்க்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. கன்வெர்ட் பண்ணிடலாம். கவின் அப்படிங்கிறவங்க 15 out of 25 அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம்? 15 out of 25 எப்படி எழுதுவோமா? 15/25 எழுதுவோமா? எஸ். இதை வந்து பர்சன்டேஜ்க்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. the percentage of his marks, இதை வந்து அப்படியே பர்சன்டேஜ்க்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பர்சன்டேஜ்க்கு மாற்றணும்னா இன்ட்டு 100%க்கு மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்டாக? அப்போது கேன்சலேஷன் பண்ணிடலாம். இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாமா? 25 1s are 25, 25 4s are 100. தெரியுதா? கேன்சல் பண்ணிட்டேன். அப்போது பேலன்ஸ் என்ன இருக்குது? 15 × 4 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 15 4s are will be 60%. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். புரியுதா? 11th சம். நெக்ஸ்ட் 12th சம் பார்த்துடலாம். 0.07% இஸ் டேஷ். அப்படின்னா என்ன அர்த்தம்? 0.07% இந்த ஃப்ராக்ஷனில் எதுன்னு கேட்குறாங்க. அப்போது இந்த பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அர்த்தம். புரியுதா? இங்கே கம்ப்ளீட் பண்ணிடலாம். 0.07% ஃப்ராக்ஷனுக்கு மாற்ற போகிறோம். ஸோ ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும்னா என்னன்னு தெரியும் இல்லையா? இந்த ஃப்ராக்ஷனை ரிமூவ் பண்ணணும்னா டிவைட் பை 100 பண்ணணும். அப்போது 0.07/100 வந்திருக்கு. இப்போ இந்த டெசிமலை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் செகண்ட் சம் ஐ திங்க் ஸோ சம்திங். இப்போது இது பாருங்கள், இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் இந்த டெசிமலை. ஸோ டெசிமலை ரிமூவ் பண்ணணும்னா இந்த டெசிமல் வந்து ரைட் சைடில் மூவ் பண்ணால் மட்டும்தான் டெசிமல் வந்து ரிமூவ் ஆகும். கரெக்டாக? அப்போ டெசிமல் வந்து ரைட் சைடில் மூவ் பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் டெசிமல் வந்து ரைட் சைடில் மூவ் ஆகும். எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும்? டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணணும். புரியுதா? டெசிமலுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கிறதுனால 2 0 100. இப்போது நியூமரேட்டரை 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டரையும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் அந்த ஃப்ராக்ஷன் வந்து எதுவும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். புரியுதா? அப்போது நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாமா? அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 7 வரும் பை இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 10,000. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எப்படி வந்து 7 வருதுன்னு தெரியுதா? நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். 0.07 × 100 எப்படி பண்ணுவோம்? 007 அப்படியே போட்டுக்கிட்டு இந்த 2 0 அப்படியே போடுவோம். கரெக்டாக? அப்போது எத்தனை நம்பர் தள்ளி டெசிமல் இருக்குன்னு பார்க்கணும். 1 2. ஸோ 1 2 டெசிமல் வந்து இங்கே வருமா? அப்போ இந்த 0க்கும் வேல்யூ இல்லை, இந்த 0க்கும் வேல்யூ இல்லை, 7. அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 7/10,000. ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆப்ஷன்.
ஸோ உங்களுக்கு இந்த சம் வந்து நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சவங்க கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். Until then, bye students.